ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42 அதிகாரம், ஏசாயா 42 அதிகாரம் 8 வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். ஏசாயா 42 அதிகாரம் 8 வசனம். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவருக்கும் என் துதியை விக்கிரங்களுக்கும் கொடேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அதே 40 அதிகாரத்தின் 5 வசனத்தை நீங்க பார்க்கும்போது, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காணும் என்ற வசனம். கண்களை மூடி செபிப்போம். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். ஆமென். Glory of the Lord will be revealed. ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார். அவருடைய மகிமை எல்லா ஜாதிகளும் எல்லா ஜனங்களும் காணும்படி கர்த்தர் செய்வார். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உந்தன் வார்த்தைகள் அறிந்திடச் செய்யும், உம் வசனம் கற்று தாரும். உந்தன் வார்த்தைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்று தாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்தி செல்லோ. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்தி செல்லோ. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஆசையா இருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 42:8 சொல்லி என் மகிமை, மை க்ளோரி என்று சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். 40 அதிகாரம் 5 வசனத்திலே மகிமை வெளியரங்கமாகும். The glory of the Lord will be revealed என்று இருக்கிறது. அது வெளியரங்கமாகும். ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவர் யார் என்பதை குறித்து உலகத்தின் மக்கள் எல்லாம் அறிந்து கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய ஜனங்கள் மட்டுமல்ல, ஆமென், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் இங்கே, ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு வாக்குத்தத்தத்தை போல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய மகிமை எப்படிப்பட்டது, அவருடைய பிரசன்னம் எப்படிப்பட்டது, அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய கிருபை எப்படிப்பட்டது, அவருடைய ஞானம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து மக்கள் அறிந்து கொள்வார்கள். அவருடைய மகிமை பிரதாபத்தை மக்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அவருடைய மகிமை வெளிப்படுத்த அவர் என்ன செய்திருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், எதன் மூலமாய் அவருடைய மகிமை வெளிப்படுத்த விரும்புகிறார், எதன் மூலமாய் அவருடைய மகிமை பிரதாபத்தை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார், எதன் மூலமாய் கர்த்தருடைய மகிமை உலகம் அறிய போகிறது என்பதை குறித்ததான சில காரியங்களை இந்த காலை நேரத்தில் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம், ஏசாயா 43 அதிகாரம் 7 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நான் என் மகிமையை சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் என்று சொல்லியிருக்கு. மகிமைக்காக அவர் சிருஷ்டித்தார். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து. அப்ப முதலாவது அவருடைய மகிமை, கர்த்தர் யார் என்பதை, அவருடைய மகிமை பிரதாபத்தை, அவருடைய வல்லமையை, அவருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய அன்பை, அவருடைய தயவை, அவருடைய பொறுமையை, அவருடைய ஆமென் ஸ்தோத்திர ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிற காரியங்கள் என்னென்ன?
முதலாவது அவருடைய சிருஷ்டிகள். அவருடைய சிருஷ்டிகள் ஐ கிரியேட்டட் ஃபார் மை க்ளோரி என்று சொல்லி உலகத்திலே அவர் படைத்த எல்லாவற்றையும் எதற்காக படைத்தார்? வானத்தையும் வானத்தில் இருக்கிற சந்திர சூரிய நட்சத்திரங்களை கோள்களை எதற்காக படைத்தார்? பூமியையும் பூமியில் இருக்கிற மரஞ்செடி கொடிகளையும் மலைகளையும் குன்றுகளையும் கடலையும் சமுத்திரங்களையும் ஆறுகளையும் நதிகளையும் ஓடைகளையும் ஆமென் நீரூற்றுகளையும் ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பசுமையான மரங்களையும் பூத்து குலுங்கும் மலர்களையும் மிருகங்களையும் பறவைகளையும் எதற்காக படைத்தார்? இவைகள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய சிருஷ்டிப்பின் மணிமகுடமாக மனிதனை எதற்காக படைத்தார் என்றார்? இவைகள் எல்லாம் இவைகளை காண்கிறவர்கள் இவைகளின் பின்னணியத்தில் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் எவ்வளவு மகிமையுள்ளவர், அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர், இவ்வளவு அழகான வானத்தையும் வானசேனைகளையும் படைத்திருப்பார் என்றால், பூமியையும் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் படைத்திருப்பார் என்றால், கடலையும் சமுத்திரத்தையும் மலையையும் இவ்வளவு அழகாக அந்த பூமியை சிருஷ்டித்திருப்பார் என்றால், நம்முடைய சரீரத்தை பாருங்க, உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ளே வெளியே எத்தனை அவயங்கள் இருக்குது. அவைகளை எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக படைத்து அதற்கும் ஆமென் சோத்திரம் கிரியை செய்கிற லக்குகளை உருவாக்கி சரியாக எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறதுக்கு காரணம் அவருடைய மகிமை. அப்போ இது ஒவ்வொன்றையும் நாம் பார்க்க 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 இது எப்படி வந்தது, இது எப்படி வந்தது, இது எப்படி நடக்கிறது, இது எப்படி நடக்கிறது, எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்கள் என்றால் அதன் பின்னணியத்தில் இருக்கிற கர்த்தர், அவருடைய கிரியைகள், அவர் செய்த வேலைகள், அவர் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை இதன் பின்னணியத்தில் சிருஷ்டிப்பின் பின்னணியத்தில் ஒவ்வொரு சிருஷ்டியின் பின்னணியத்தில் நாம் ஆண்டவருடைய மகிமையை அறிந்து கொள்கிறோம், அவருடைய வல்லமையை அறிந்து. அதனாலதான் ஒவ்வொன்றையும் இவ்வளவு அழகா இருக்கிறதே என்று ரசித்து விட்டு போகிறது மட்டுமல்ல, இது எப்படி உருவாகி இருக்கும், அதன் பின்னணியத்தில் இருக்கிற கர்த்தர், அது உருவாக காரணகர்த்தாவா இருக்கிற ஆண்டவரை நாம் தியானிக்க வேண்டும், அவருக்கு நன்றி சொல்லணும், அவரை புகழ வேண்டும், அவருக்குரிய கனத்தை அவருக்கு செலுத்தணும். அப்போ அவருடைய மகிமை எப்படி ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னால், அவருடைய சிருஷ்டிப்பின் மூலமாக, அவருடைய படைப்பின் மூலமாக, இந்த உலகத்தில் இருக்கிற அண்ட ராஷ்டிரங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது சங்கீதம் 1ஆம் வசனம், சங்கீதம் 19:1, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பாத்தீங்களா எவ்வளவு அழகா சொல்லி இருக்குன்னு. வானங்கள் தேவனுடைய மகிமையை அறிவிக்கிறது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியையை அறிவிக்கிறது. இவைகள் எல்லாம் படைத்தவர் கர்த்தர். நாம் தானாய் உருவாகவில்லை, மலை தானாய் உருவாகவில்லை, மரங்கள் தானாய் உருவாகவில்லை, இவைகள் எல்லாம் படைத்த ஒருவர் இருக்கிறார். மனுஷன் தானாய் உருவாகவில்லை, படைத்த கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். இது எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும்படி இவைகள் செய்கிறார். அப்போ ஆண்டவருடைய மகிமை எப்படி வெளிப்படும்? இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த கார்டன்ல போய் பூக்களை பார்க்கணும், மரங்களை பார்க்கணும், ஊட்டிக்கு போனா அந்த தாவரவியல் பூங்காவை போய் பார்க்கணும், கடற்கரையில போய் பீச்சில் போய் உட்கார்ந்து அலைகளை ரசிக்கணும், இதெல்லாம் பார்க்கணும், மியூசியத்துக்கு போகணும், நிறைய இடங்களுக்கு போகணும், சுற்றுலா போகணும், சுற்றி பார்க்கணும், ரசிக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறோம். அதை பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் அவைகளை படைத்ததின் நோக்கம் கர்த்தருடைய மகிமையை ஜனங்கள் அறிந்து கொள்ளணும். இதுவே இவள் இந்த பூவை இவ்வளவு அழகா இருக்கிறதே, இந்த பூவை படைத்த ஆண்டவர் எவ்வளவு அழகா இருக்கிறார், இந்த மலையே இவ்வளவு உயரமா இருக்கிறதே, இந்த மலையை படைத்த கர்த்தர் எவ்வளவு உயரமா இருப்பார், ஒரு இரும்பே எவ்வளவு உறுதியாக இருக்கிறதே, இந்த இரும்பை படைத்த, இரும்பு தாதுக்களை படைத்த கடவுள் எவ்வளவு உறுதியானவர். ஒவ்வொன்றையும் அதன் பின்னணியத்தில் கர்த்தரை வைத்து பார்த்து அவருடைய மகிமையை அறிந்து கொள்ளணும். அதுக்காகத்தான் சிருஷ்டித்தார் ஆண்டவர். ஒவ்வொரு மனிதனை பார்க்கும் போதும், ஒவ்வொரு மிருகங்களை பார்க்கும் போதும், ஆச்சரியமான ஜந்துக்களை பார்க்கிறோம், ஒவ்வொன்றும் ஆச்சரியமா இருக்குது. ஆண்டவர் படைத்த எல்லா சிருஷ்டிகளையும் மனிதன் கண்டுபிடித்து முடிக்கவில்லை. வான மண்டலத்தில் இருக்கிற கோள்களை இன்னும் அவன் ஆராய்ந்து முடியவில்லை, அதில் உள்ள ரகசியங்களை அவன் எண்ணி முடியல. இவைகள் எல்லாம் கடவுள் படைத்திருக்கிறாரே,
அந்த கடவுளை புகழணும், அவருக்குரிய மகிமையை செலுத்தணும். அப்போ அவருடைய மகிமையை எப்படி அறிந்து கொள்றோம்னா, அவருடைய படைப்பின் மூலமாக தேவ மகிமையை நாம் அறிந்து கொள்வோம். இரண்டாவதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம், ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஏசாயா 61:3 நாம் வாசிக்கும் போது, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். தங்களுடைய மகிமைக்காக நாட்டின நீதியின் விருட்சங்கள். They will be called oaks of righteousness, a planting of the Lord for the display of his splendor. அவருடைய மகிமைக்காக நாட்டின ஆமென் ஸ்தோத்திரம் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அப்ப இரண்டாவது, முதலாவது சகல சிருஷ்டிகள் மூலமாக உலகம் கர்த்தருடைய மகிமை அறிந்து, நாம எல்லாரும் கர்த்தருடைய மகிமை அறிந்து கொள்வோம். இரண்டாவதாக அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், அவரால் ரட்சிக்கப்படப்பட்ட மக்கள். அதாவது என்ன நாங்க இருக்குது பாருங்க, அவர்கள் எப்படி இருந்தார்கள்? துயரப்படுகிறவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு சாம்பல் இருந்தது, சாம்பல் உட்கார்ந்து இருந்தாங்க. அவர்கள் துயரத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு ஒடுங்கின ஆவி இருந்தது. இப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் எப்படி மாத்துறாரு? துயரப்பட்டவர்களை சீர்படுத்தி, சாம்பலில் உட்கார்ந்து இருந்தவர்களுக்கு சிங்காரத்தை, அலங்காரத்தை கொடுத்து, துயரத்தில் இருந்த மக்களுக்கு ஆனந்த தைலத்தை, சந்தோஷத்தை கொடுத்து, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியுடைய. நாம் எல்லாம் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தோம். துயரத்திலும், துன்பத்திலும், கஷ்டத்திலும், நஷ்டத்திலும், வேதனையிலும் இருந்தோம். நம்மளை அங்க இருந்து ஆண்டவர் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ ஜனம், அவரால் அழைக்கப்பட்ட தெய்வ மக்கள், அவராலே ரட்சிக்கப்பட்ட தெய்வ மக்கள், அவரால் அபிஷேகம் பெற்றவர்கள், வரங்களால் அலங்காரம் பண்ணப்பட்டவர்கள் நீதியின் வாழ்க்கை வாழும்போது. ஒரு குடிகாரன் இருந்தான், இப்ப மனம் திரும்பிட்டான். முதல்ல அந்த குடிகாரனுக்கு குடியே கெதி என்று கிடந்தான். இப்ப சாராய வாடையே அவனுக்கு பிடிக்கல, வெறுப்பாயிருக்கு. ஸ்மோக் பண்ணவன் இப்போ அந்த சிகரெட் ஸ்மெல்ல கண்டா மூக்க மூடிட்டு போறான். எல்லா பாவத்தின் மேல் வெறுப்பு வந்து விட்டது. சண்டைக்காரனா இருந்தவன், கொலைகாரனா இருந்தவன், ரவுடிகளா இருந்த ஆட்கள் மாறி இருக்கு. அவர்கள் நீதியின் விருட்சங்களை எழும்பும் போது, பாவிகளா இருந்தவங்க, அநியாயக்காரர்கள், அட்டுழியக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், பாவம் நிறைந்தவர்கள், தீமை செய்தவர்கள், அடுத்தவர்களை கெடுத்தவர்கள், மோசடி பண்ணினவர்கள், இன்னைக்கு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டு ஒரு நீதியின் வாழ்க்கை வாழும்போது, இவங்க பண்ணாத அநியாயம் அட்டுழியம் கிடையாதுங்க. ஆனா இன்னைக்கு மாறிட்டாங்க, நல்லவங்களா இருக்கிறாங்க. அவங்க போற பாதை நல்ல பாதையா இருக்கு, அவங்க சிந்தனை மாறி இருக்கு, அவங்க செயல் மாறி இருக்கு, அவருடைய பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கிறது, வார்த்தைகள் மாறி இருக்கிறது என்று மக்கள் சொல்லுவார்கள் என்றால், அதன் பின்னணியத்திலே இவர்களை மாற்றினது யார்? உலகத்தில் சொல்லுவாங்க இவங்களை மதம் மாத்திட்டாங்கன்னு. இல்ல, இப்படிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது, சுபாவங்கள் மாறி இருக்கிறது, சிந்தனை மாறி இருக்கிறது, செயல்கள் மாறி இருக்கிறது, பேச்சு மாறி இருக்கிறது, பழக்க வழக்கம் மாறி. எதனால்? எதனால்? கர்த்தரால். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கர்த்தருடைய மகிமை எப்படி வெளியரங்கமாகும்? ஜனங்கள் எல்லாம் எப்படி கர்த்தருடைய மகிமை அறிந்து கொள்வார்கள்? ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நீதிமான்களாய் வாழும்போது, பரிசுத்தவான்களாய் வாழும்போது, உண்மை உள்ளவர்களாய் வாழும்போது, சத்தியம் உள்ளவர்களாய் வாழும்போது, பரிசுத்தவான்களாய் வாழும்போது, தீமையற்றவர்களாய் வாழும்போது, மக்களுக்கு நன்மை செய்கிறவர்களா, நற்கிரியை செய்கிறவர்களா மாறும்போது, ஆண்டவர் அறியாத மக்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவார். அப்போ ரட்சிக்கப்பட்ட மக்களை நீதியின் விருட்சங்களா கர்த்தர் மாற்று. நீதியின் விருட்சங்களா நம்ம வளர 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 கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். நீதியால் அவருடைய மகிமை வெளியேறும். மூன்றாவது,
எபேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். மீட்கப்படுவோம் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் அச்சாரமாயிருக்கிறார். ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போகிறது அல்ல. இன்னைக்கு உலகத்தில் இருக்க மக்களை போய் பார்த்து வாட் இஸ் யுவர் எய்ம் ஆஃப் தி லைஃப் என்று கேளுங்க. வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னு கேளுங்க. அதான் அழமையா நான் பல தடவை சொன்ன பழமொழி தான். வெந்த கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இருக்கேன், விதி வந்தா சாவேன், அவ்வளவுதான். அதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. செத்த பிறகு எங்க போவேன்? சுடுகாட்டுக்கு போவேன். அதை தவிர வேற திங்கிங்கே கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த சிந்தனை இருக்கிறது. என் மரணத்துக்கும் பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நான் மோட்சத்துக்கோ நரகத்துக்கோ போக வேண்டும், அது ஒரு நித்திய வாழ்க்கை என்பதை. அப்போ மீட்கப்படுவோம் என்ற நம்பிக்கை. என்ன மீட்கப்படுவோம்? முதல்ல பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, எல்லா விதமான துன்ப துயரங்கள் ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை நமக்கு கொடுத்துட்டார். அது இந்த உலகத்துல எத்தனை தடவை வந்தாலும் திரும்ப திரும்ப ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்து கொண்டே இருப்பார். உலகத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த ரட்சிப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆண்டவர் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் ஆண்டவர் சொல்றார் அல்லவா? அப்ப அந்த ரட்சிப்பு நிறைவேறுகிறது, ஃபுல்ஃபில் ஆகிறது எப்போ அப்படின்னா, அதுதான் பூரணமான ரட்சிப்பு. இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை எடுத்து பரலோகத்துக்கு, நரகத்திற்கு போகாமல், இரண்டாம் மரணமாகிய நரகத்தால் நாம் சேதப்படாமல் பரலோகத்துக்கு போயிட்டோம்னா, ஆண்டவர்கிட்ட போயிட்டோம்னா அதுதான் மீட்பு. அப்படி இந்த உலக துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நிரந்தரமாய் நான் மீட்கப்பட்டு அவரோடு கூட என்றென்றைக்கு இருக்கும்படி போறேன் பாருங்க. அதுதான் the final redemption, final salvation. அந்த ரட்சிப்புக்கு நேராக ஆண்டவர் மேல் நடத்தி கொண்டு அப்படி நான் மீட்கப்படுவேன் என்பதற்கு முத்திரையாக இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர், எனக்கு ஆவியானவரே அச்சாரமாய் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த அச்சாரத்தினால் யார் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்? யோவான் ஸ்நானகன் சொன்னான், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இங்கே நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். யார் என்றால் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அவன் சொல்றான், நானும் அவரை அறியாதிருந்தேன். யார் அந்த தேவ ஆட்டுக்குட்டி என்பதை நான் அறியாதிருந்தேன். அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டி யார் என்று நான் அறியாதிருந்தேன். பிதா எனக்கு சொன்னார், புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் யார் மேல் வந்து இறங்குகிறாரோ அவர்தான் என்று எனக்கு சொல்லி இருந்தார். நான் அபிதமாக கண்டு அவரை அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். நல்ல சொல்லுங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் யார் மேல் இருக்கிறாரோ அவர்கள் மீட்கப்படுவார்கள் என்பதற்கு அச்சாரம், அட்வான்ஸ். அதனால பரிசுத்த ஆவியை பெற்றுட்டா நீங்க பரலோகத்துக்கு போயிடுவீங்க நான் சொல்ல வரல. அதுக்கு பிறகு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குது. ஏதோ அபிஷேகம் பெற்று நாலு அந்நிய பாஷை பேசியாச்சுன்னா பரலோகத்துக்கு போயிடலாம் நினைக்காதீங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை மறுரூபமாக்குவா. அனுதினமும் பாவத்தை உணர்த்துவா, நீதியை, பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும், நியாயத்தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பா. அது கீழ்ப்படியணும். அவர் நடத்துற பாதையில சகல சத்தியத்துகளும் நடத்துவார். நீங்க நடக்கணும். உணர்த்துவார், உணர்ந்து கொள்ளணும். போதிப்பார், கற்றுக்கொள்ளணும். சகல காரியத்தை குறித்து போதிப்பார். நல்ல போதகர். இப்படி பரிசுத்த ஆவியில அனுதினமும் நிரம்பி, அனுதினமும் பரிசுத்த ஆவிக்குள் நடக்கிற பரிசுத்த ஆவிக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை, ஆவிக்குரியவர்களாகவே வாழும். முடிவு பரியந்தம் இப்படி நிலை நின்றால் அந்த ஃபைனல் சால்வேஷன், இறுதியான அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைச்சி பரலோகத்துக்கு என்ன செய்வோம்னா போயிடுவோம். அப்ப அதற்கு அச்சாரமாகத்தான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்படும். பரிசுத்த ஆவியை பற்றி இதற்கு முன்பாக நாம் பலவீனர்களா இருக்கிறோம். பல காரியங்களை நம்மளால செய்ய முடியாது. அதனால அப்போஸ்தலர் 1:8 சொல்லியிருக்கு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். எதையெல்லாம் உங்களால செய்ய முடியலையோ ஆவிக்குரிய ரீதியில ஆண்டவருக்காக அதையெல்லாம் செய்யும்படி கர்த்தர் பலனை தருகிறார், ஸ்ட்ரெங்தன் பண்ணுகிறார். அச்சாரமாய் தந்த டெபாசிட், குவாரண்டைன்,
அவர் இன்கிரிடன்ஸ். ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பரலோகத்துல தரப்போறார், சுதந்திரத்தை தரப்போறார், சொத்து கொடுக்க போகிறார் பரலோகத்துல. அதை தருவார் என்பதற்கு இந்த உலகத்துல எப்படி ஒரு உயில் எழுதி கொடுக்கிறாங்களோ, ஒரு பத்திரம் எழுதி கொடுக்கிறாங்களோ, அதை போல் தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அச்சாரமாய் அட்வான்ஸாக டெபாசிட்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணும் போதும், ஆராதிக்கும் போதும், பாட்டு பாடும் போதும், வேதத்தை தியானிக்கும் போதும், அவரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லும் போதும் பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருந்தால் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். அப்போ பரிசுத்த ஆவியினாலே கர்த்தர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துகிறார். நான்காவதாக 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கே மகிமையும் வல்லமை சதா காலங்களில் உண்டு. எப்படி சொல்லி இருக்குது பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவர். இப்ப ஆண்டவர் கொடுக்கிற மகிமை டெம்பரவரி அல்ல, நித்திய மகிமை, நிரந்தரமான மகிமை. அவர் யார் என்பதை அறிந்திருக்கிற அறிவு நிரந்தரமானது நமக்கு. அவரை அனுபவிக்கிற அனுபவம். அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, நாங்கள் கண்டும் நாங்கள் தொட்டும் அறிந்திருக்கிறவரை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நாங்க கண்டது மட்டுமல்ல, அவரை தொட்டு பார்த்தோம், அவர் பேசின சத்தத்தை கேட்டிருக்கிறோம். அப்படிப்பட்டவர். அப்படி ஒரு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க, ஆவிக்குரிய அனுபவம். ஆவிக்குரிய ரீதியிலே நம்முடைய அனுபவம் ஆண்டவரை குறித்து மூளை அறிவில் அறிந்திருக்கிறது அல்ல, அவரை கண்ணார கண்டும் தரிசித்தும் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சத்தத்தை கேட்டு உணர்ந்து அவரை தொட்டு உணர்ந்து அறிகிற ஒரு அனுபவம். இந்த மகிமையை அனுபவிக்கும்படிதான் கர்த்தர் உங்களை அழைச்சு. ஏதோ கொஞ்ச நேரம் ஆத்திரம் தோத்திரம் ஆமேன்னு சொல்லிட்டு பொட்டுன்னு படுத்துக்கிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் யாரா உட்கார்ந்து இருக்கிறதுன்னு சொல்லி ஏதோ கொஞ்ச நேரம் வந்து அப்படியே தலையை காட்டிட்டு போவோங்கிறதுக்காக அது அல்ல. அப்படிப்பட்டவங்க மகிமையை பார்க்க முடியும். மகிமை வர்றதுக்கு நேரம் எடுக்கணும். இந்த சில டிஸ்கவரி சேனல்ல எல்லாம் ஒரு நெருப்பு பொரிய கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு பிரயாசப்படுறாங்க. ஒரு கம்போடு கம்பு வச்சு அப்படியே அதை செய்து அதுல இருந்து ஒரு தீப்பொறி எடுப்பார். அல்லது ஏதாவது ஒரு பொருளை வச்சு சூரியன்ல இருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்து ஒரு பேப்பர்ல அதை பட வைத்து அப்படியே பிடித்து கொண்டே இருப்பார்கள். அப்புறம் ஃபயர். ஒரு நெருப்பை உண்டாக்குறதுக்கு அவ்வளவு பிரயாசம். ஆண்டவருடைய மகிமை மட்டும் உடனே வந்துருமா? அதற்காக நாம் தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டாமா? அதற்காக நாம் உபவாசம் எடுக்க வேண்டாமா? ஜெபிக்க வேண்டாமா? ஆண்டவரை மனம் விட்டு துதிக்க வேண்டாமா? பாட வேண்டாமா? என்னென்ன வழியில எல்லாம் கர்த்தருடைய மகிமை இறங்க பண்ண முடியுமோ அந்த வழியில எல்லாம் கர்த்தருடைய மகிமை. அப்போ இந்த கர்த்தருடைய மகிமை நம்ம மூலமா தான் வெளிப்படும். மகிமைக்காக ஆண்டவர் அழைத்தார். கொஞ்ச கால பாடு தேவ மகிமை வெளிப்படும். நீங்க உங்க வாழ்க்கையில பாடுபடும் சிந்தனை நமக்கு இருக்கணும். எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கி கொண்டு கர்த்தருக்காக நிற்கணும். ஒரு உலைக்களத்துல காய்ச்சப்படுகிற அந்த இரும்பை பாருங்க, அவ்வளவு அக்கினியை இது தாங்கி கொண்டிருக்கிறதுனால அது நல்ல பழுத்து பிரகாசமாகுது. அதன் பிறகு அது உறுதியாக மாறுது. எவ்வளவு நாள் தங்கம் உருக்கும் போது அந்த அக்கினியை தாங்கி கொண்டதுனால சுத்த தங்கமாய் மாறுது. வெள்ளி புடவிடுதலை தாங்கிக் கொள்கிறதுனால அந்த உபத்திரவத்தை தாங்க தாங்க சுத்தமாக உறுதியாக மாறுகிறது. Called for his eternal glory. அப்போ நம்ம பாடுபடுகிறதுனால் தேவ மகிமை வெளிப்படும். இவ்வளவு பாடுகளையும் தாங்கிக் கொண்டு எப்படி இவர்களால் நிற்க முடிகிறது? இவர்களுக்கு பின்னணித்தில் கர்த்தர் இவர்களை தாங்குகிறான். கொடும் துயரத்திலே எத்தனையோ மிஷனரிகள் பாடுபட்டு இருக்கிறாங்க, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க.
அதுல எல்லாம் அவர்கள் தாங்கி கொண்டு நின்றதுனாலே பர்தமே சீகன்பால்கு ஜெர்மனி தேசத்தில் இருந்து அவர் தரங்கம்பாடிக்கு வந்தபோது ஒரு நாள் முழுவதும் வெயில்ல நிறுத்தி வைக்கப்பட்டார். வெயில்ல முழங்கால் பிடிட்டு ஜெபம் பண்ணி வேதத்தை பலமுறை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து தன்னை திடப்படுத்தி. அதனாலதான் பைபிள் நமக்கு தமிழ்ல பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டது. முதல் அச்சுக்கூடம் உருவாக்கப்பட்டது. முதல் பாலிடெக்னிக் கல்லூரி உருவாக்கப்பட்டது. பெண்களுக்கென்று படிப்பு பள்ளிக்கூடங்கள் உருவாக்கப்பட்டது. ஹாஸ்டல் உருவாக்கப்பட்டது. எத்தனையோ காரியங்களை 13 வருட காலத்துக்குள்ளே பெரிய சாதனை அவர் செய்தார். அன்றைக்கு இந்த பாடுகளை நினைச்சு அவர் திரும்பி போயிருந்தார், அவர் ஊர்ல போய் சந்தோஷமா இருந்திருக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் சீகன்பால்கை பத்தி நம்ம சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. வில்லியம் கேரி தன் சொந்த பிள்ளையே, வியாதியினால் மரித்து போன பிள்ளைய தன் கையினால அடக்கம் குழி தோண்டி புதைச்சு அடக்காரன், தன் பிள்ளைக்கு தானே அடக்காரன். எவ்வளவு வேதனையான அனுபவம். தன்னுடைய மனைவி மனநிலை பாதிக்கப்பட்டவளாய் மாறி போனார். தன்னை பாடுகளை தாங்கி கொண்டு அவர்கள் நின்றதுனால இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். நீங்க படுகிற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். உங்கள் கண் காண ஆண்டவர் ஆசீர்வாதம் உங்களுக்கு தருவா. உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கும்படி கர்த்தர் கிரியை செய்வார். நான் கஷ்டப்பட்டாலும் என் சந்ததி நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். பாடுகளை தாங்கி கொண்டு நின்றீர்கள் என்று சொன்னா நமக்கு கர்த்தர் அந்த அனுமதிக்கிற அந்த பாடுகளை சகிக்க 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 அந்த பாடுகள் நம்மை பிரகாசிக்கும். ஆண்டவருடைய பாதங்களை குறித்து யோவான் சொல்லுகிறார், உலைக்களத்திலே காய்ச்சப்பட்ட பிரகாசமான வெண்கலப்பால். ஆண்டவருடைய பாதம் எப்படி இருக்குதாங்க? உலைக்களத்திலே காய்ச்சப்பட்ட வெண்கல பாதம். ஆதியாகமம் 3:15 சொல்லி இருக்கிறது, அவன் உன் குதிங்காலை, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். வேதனை. சிலுவையில் அடிக்கப்பட்டார் இயேசு. பாடுகளை அவர் சகித்தார். அதான் உலைக்களத்திலே காய்ச்சப்பட்ட பிரகாசமான வெண்கல பாதம். பாடுகளை அவர் அனுபவிச்சதுனால பிரகாசமா மாறினார். 40 நாள் வனாந்தரத்திலே பிசாசினால் சோதிக்கப்பட்டு திரும்பி வந்தார். அவருடைய கீர்த்தி எங்க பிரசித்தமாயிற்று. பாடுகளை தாங்க 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 நம்ம வாழ்க்கையில துன்பங்களும் துயரங்களும் வர 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 நம்ம நல்ல படிப்பினையை கற்றுக்கொள்ளும். படிப்பு அப்படி ஜெபிக்கணும். நம்ம ஆண்டவரே என்னை இப்படி கைவிட்டுட்டீங்களே, என்னை அழிக்க, நான் அழிஞ்சு போறேன்னு நினைக்காம இந்த பாடுகள் நடுவில் உபத்திரவத்து நடுவில் நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு பாடங்களை கற்று தருவார். நான் அதை ஒரு பிரசங்கமே பண்ணியிருக்கிறேன். நம்ம கற்றுக்கொள்ள ஒரு பாடுகள் நடுவில் பாடங்கள் என்ற தலைப்பு. நிறைய பாடங்களை உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் என்று தாவீது சொல்றார். அப்போ பாடுகள் மூலமாக தெய்வ மகிமை வெளிப்படுகிறது. அதனால் பாடுகள் வேண்டாம் என்று சொல்லாமல் உங்கள் பாட உபத்திரவத்தின் மூலமாக மகிமை வெளிப்படும். அது அப்போஸ்தலர் உபத்திரவத்தினால் சிதறப்பட்டு போனார்கள். அப்பொழுதுதான் அவங்க பல இடங்களில் சுற்றி திரிந்து திருவசனத்தை சொல்லும் போது அந்தந்த பட்டணங்களிலும் கிராமங்களிலும் நகரங்களிலும் தேசங்களிலும் அந்த மக்கள் இயேசுவை அறிந்து கொண்டார். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமானுச்சு. பவுல் அப்போஸ்தலன் எத்தனையோ பாடுகளை பட்டு அவருடைய ஊழியத்தை செய்தார். அதனால்தான் அன்றைக்கு இருந்த மேற்கத்திய உலகம் முழுவதிலும் சுவிசேஷத்தை அறிவித்தார். மக்கள் கர்த்தருடைய மகிமை அறிந்து கொண்டார்கள். இறுதியில் அவர் கப்பல் பிரயாணத்தை எல்லாம் கடந்து கடைசியாக ரோமாபுரிக்கு போய் சேர்ந்தார். அங்கே இருக்கிற மக்களும் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாய் அறிந்து கொண்டார்கள். அப்ப நம்ம படுகிற ஒவ்வொரு பாடுகளும் கர்த்தருடைய மகிமையை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறது. பாடுபடுகிறவங்களை பார்க்கும்போது ஆமென், உங்களுக்கு ஒருவேளை அது கஷ்டமா இருக்கலாம், அது பிறருக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அநேகர் கர்த்தருடைய மகிமை அறிந்து கொள்ள பிரயோஜனமா இருக்கும். 5வதாக யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அல்லேலூயா சொல்லுவோம். பிதாவின் மகிமையின் சாயல். Lord sent his son
Jesus to reveal my glory. அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே, அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்குன்னு சொல்றாங்கல்ல, தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை. தாயை தண்ணீர் துறையில் பார்த்தால் பிள்ளையை வீட்டிலே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. Reveal the father, reveal the mother. அப்பாவை வெளிப்படுத்தும்படி பிள்ளை பிறகுது, உரிச்சு வச்சு பிறந்திருக்குன்னு சொல்றோம். நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகள். இயேசு கிறிஸ்து பிதா எப்படி இருப்பாருங்கிறத தற்சுரூபமா வெளிப்படுத்த வந்தவர் தான் இயேசு. பிதாவின் மகிமைக்கு ஒப்பான மகிமை, அது பிதாவுக்கு ஒரே பேருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய், பிதாவுக்கு சமமான மகிமை. பிதா எப்படி இருக்கிறார், அவருடைய மகிமை எப்படிப்பட்ட, அவருடைய பராக்கிரமம் எப்படிப்பட்ட, அவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய கிரியைகள் என்ன, எல்லாவற்றையும் வெளிப்படுத்த தான் இயேசு கிறிஸ்து 33 வருஷத்துல, அவர் 3 வருஷம் தான் வெளியரங்கமாய் காண, 3.5 வருடங்கள்ல தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த இயேசு கிறிஸ்து. நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருக்கு, அவரால் மறுரூபமாக்கப்பட்டவர்கள். நமக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு அடைந்திருக்கிறது. அப்போ நாம் தான் ஆண்டவரை வெளிப்படுத்தணும். அதுதான் நாங்க சொல்லவர். அவருடைய மகிமையை நம்ம எப்படி வெளிப்படுத்துறது? நம்முடைய புதிய வாழ்க்கையின் மூலமாக. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய், நியூ கிரியேச்சர். ஆண்டவருக்குள்ளே புது சிருஷ்டி, புது வாழ்க்கை. The new life in Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள் புது வாழ்க்கை, அவரோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, புதிய உறவு. எல்லாவற்றையும் நாம் வெளிப்படுத்தணும் உலகத்துக்குள்ள. தன்னை வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் உலகத்துக்காக வாழ்ந்தோம். அந்த வாழ்க்கைக்கும் ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு வாழ்க்கிற வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கணும் உலகத்துக்கு. நம்ம அதே மாதிரி லாகிரி வஸ்துக்களை போட்டுக்கிட்டு குடிச்சுக்கிட்டும் புகைச்சுக்கிட்டும், பேரு கிறிஸ்தவ பேரு, சர்ச்சுக்கு போறோம்னு பேரு, பைபிள் கையில இருக்கு, எல்லாம் இருக்கு. பழைய மனித வாழ்க்கை அப்படியே இருக்குது. இந்த சுபாவம் மாறல, சிந்தனை மாறல, கஞ்சத்தனம் மாறல, ஹெல்பிங் மைண்ட் வரல, ஒன்னும் வரல. அப்போ அந்த பிதாவை நம்ம வெளிப்படுத்த முடியாது. பிதா யார் என்று, கடவுள் யார் என்று, தேவன் யார் என்று பைபிள் சொல்லி கொடுக்கும். அவருடைய சுபாவங்களை குறித்து பைபிளில் சொல்லியிருக்கு. அவருடைய கேரக்டர்ஸ், அவருடைய சுபாவங்கள், அவருடைய கிரியைகளை பத்தி பைபிளில் சொல்லி. இதை பின்பற்றணும். உலகத்துல ரோல் மாடலா பலரை வச்சிருப்பாங்க. அவரை போல இருக்கணும், இவரை போல இருக்கணும், இயேசுவை போல இரு, அது ரோல் மாடல். இதை பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதை படிக்கிற, வேதத்தை படிக்கிற ஒரு மனுஷன் இந்த வேதத்தின் அடிப்படையில் மாறல அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய மகிமையை நாமும் அனுபவிக்க முடியாது, மற்றவங்களும் அதை அறிந்து கொள்ள முடியாது. இப்ப யார் மூலமா கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்? அவருடைய பிள்ளைகள் மூலமா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பிதாவின் மகிமையை அறிந்து கொண்டோம். நம் மூலமாய் உலகம் பிதாவின் மகிமையை அறிந்து கொள்ளணும், கடவுளுடைய மகிமையை அறிந்து கொள்ளணும். அவர் யார், அவருடைய கிரியைகள் என்ன, அவருடைய தன்மை என்ன, அவருடைய சுபாவம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய திட்டம் என்ன, எல்லாவற்றையும் நம் மூலமாய் உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நம்ம ஒப்புக்கொள்வோம். 6வதாக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக தம் ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசு. ஞானத்தால் தேவ மகிமை, ரகசியமான ஞானம். உலகத்துக்கு இந்த ஞானம் தெரியாது. பைபிள்ல இருக்கிறது உலகத்துக்கு தெரியாது. பைபிளை ஒருத்தன்ட்ட கொடுத்தீங்கன்னா அவன் கண்ணாப்பண்ணான்னு வியாக்கியானம் பண்ணுவான், அவனுக்கு தெரியாது, உள்ள ரகசியம் தெரியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்படுகிறது. வேற எந்த ஜாதிக்கும் கர்த்தர் அப்படி வெளிப்படுத்தலன்னு பைபிள்ல சொல்லு.
இந்த ரகசியங்கள் ஞானம் இதற்குள் பொதிந்து கிடக்கிறது. வேத வசனங்களுக்குள்ள என்ன இருக்குதுங்க? ஞானம். ஞானம் புதைந்து கிடக்கு. ஒரு முறை ஒரு தகப்பனார் இறந்து போனார். அவருடைய பிள்ளைகளுக்கு சொத்து பிரிக்கப்பட்டது. அண்ணன் தம்பி 2 பேரும் சொத்தை பிரிச்சுக்கிட்டாங்க. ஒருவனுக்கு நல்ல நிலமாக வந்தது, நல்ல மண் உள்ள நிலம். அவன் உழுகிறதுக்கு எளிதாக இருந்தது, விதை போட்டா நல்லா விளைஞ்சது. இன்னொருவனுக்கு கிடைத்த நிலம் கல்லும் கரண்டுமா இருந்தது. அது உழ முடியல, பண்படுத்த முடியல. அவன் ரொம்ப சோர்ந்து போனான். எனக்கு இப்படிப்பட்ட நிலம் வந்துட்டுதே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். ஒரு நாள் வெளிநாட்டில் இருக்கிறவருடைய நண்பன் அவரை பார்க்க வந்த போது அவரை கூட்டிக் கொண்டு போய் அந்த நிலத்தை காட்டினாரு. என் அண்ணனுக்கு இப்படி நல்ல நிலம் கிடைச்சிருச்சு, எனக்கு இப்படி கல்லான நிலம் கிடைச்சிருச்சு, நான் என்ன பண்றது எனக்கு தெரியல. அப்போ அந்த வெளிநாட்டிலிருந்து வந்த அவருடைய நண்பன் இறங்கி அந்த கற்களில் ஒன்றை எடுத்து பார்த்தா அது பிரகாசிக்கிற ஒரு கல்லாக இருந்தது. அதை கொண்டு போய் அவர் லேப்ல வைத்து சோதித்த போது அது ஒரு விலையேற பெற்ற ஒரு கல், ஆபரணங்கள் செய்ய பயன்படக்கூடிய ஒரு கல் என்பதை அவர் அறிந்து கொண்டார். அதை தன் நண்பனிடத்துல சொன்னார். உனக்கு கிடைத்திருக்கிற நிலம் சாதாரணமான ஒரு நிலம் அல்ல, இது தோண்ட தோண்ட புதையல் போல விலையேற பெற்ற கற்கள் வந்து கொண்டே இருக்கும். உன் அண்ணனை விட நீ பெரிய பணக்கார வசதி உள்ள விலையேற பெற்ற கல் உனக்கு கிடைத்திருக்குன்னு சொல்லி பிறகு இந்த கல்லை எடுத்து அவன் விற்று 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 பெரிய கோடி சொன்னான். சில நேரத்துல நம்மிடத்துல இருக்கிற காரியங்கள் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதோடைய வேல்யூ என்ன நமக்கு தெரிய மாட்டேங்குது. வேத புஸ்தகத்துல இருக்கிற பொக்கிஷங்கள் நமக்கு தெரிய மாட்டேங்குது. உலகத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதோ கருப்பு புஸ்தகம் போல, கருப்பு அட்டை போட்ட புஸ்தகம் போலதான் அவங்களுக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த பைபிளை நல்லா உணர்ந்து ஊன்றி வாசித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியுது உள்ள மகத்துவங்கள் என்று சொல்றார். வேதத்தில் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணுகிறார்கள். நிறைய கிறிஸ்தவர்கள் இதை அந்நிய காரியமா என்றார். வீடுகளில் ஷோகேஸ்ல தான் பைபிள் இருக்கு. ஷோகேஸ்ல இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய பேருக்கு பெட்டுக்கு தலையணைக்கு அடியில் இருக்கிறது, சிலருக்கு கிச்சன்ல இருக்குது. இருக்கக்கூடாத அழுக்கு நிறைந்த இடங்கள்ல எல்லாம் பைபிளை போட்டு இதை ரொம்ப உதாசீனம் பண்ணி வைத்திருக்கிறது. இது ஒரு பெரிய பொக்கிஷம். அப்போ இந்த ஆண்டவருடைய மகிமைக்காக வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம் தேவ ஞானம். இதை நீங்க படிக்கும் போது என்ன உங்களுக்கு இன்னும் இவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நான் 28 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். நான் ரட்சிக்கப்பட்டு 28 வருஷம் ஆச்சு. 28 வருஷமா இந்த பைபிள்ல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை படிக்கிறேன். ஒவ்வொரு தடவை நான் படிக்கும் போதும் புதிதாக ஏதாவது காரியத்தை ஆண்டவர் பேசுறார். எத்தனை தடவை படிக்கிறோம் பைபிள், ஒரே வசனத்தை எத்தனை தடவை படிக்கிறோம். ஆண்டவர் விதவிதமா பேசுறார். இதுதான் ஞானம், தேவ ஞானம். இது ரகசியம். இதை போய் நீ உலக மக்கள்கிட்ட சொன்னா அவங்களுக்கு புரியாது, விளங்காது. நமக்கு தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உணரக்கூடிய சக்தியை கத்த நமக்கு தந்திருக்கிறார். காரணம், நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கு. உலகத்தின் மக்களுடைய மனக்கண்களை பிரபஞ்சத்தின் தேவனானவன் குருடாக்கி போட்டிருக்கான். நம்முடைய கண்களை ஒரு நாள்ல குருடாத்தான் இருந்தது. இப்ப நம்ம கண்களை திறந்து விட்டான், செவிகளை ஆண்டவர் திறந்து விட்டான். அவருடைய சித்தம் செய்ய ரோமர் 12:2 சொல்லியிருக்க மாதிரி அவருடைய நன்மையும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று அறிந்து மனம் புதிதாகிறதுனால் மறுரூபம் அடைய இந்த வேதவசனம் தான் நமக்கு ரிவீல் பண்ணும். கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துது வேதவசனம். இந்த வேதவசனம் யாருக்குள்ள இருக்கிறதோ இந்த வேதவசனம் தேவ மகிமையை வெளிப்படும். தேவ ஞானமானது தேவ மகிமையை வெளிப்படுத்துகிறது. அதே 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள்ல உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிலை நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனித ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டது. பிரசங்கம், பேச்சு, ஊழியக்காரருடைய பேச்சு, பிரசங்கம், உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம், உங்களுக்கு பண்ணப்படுகிற பிரசங்கம்,
உங்களுக்கு போதிக்கப்படுகிற போதனை எல்லாம் இந்த வேத வசனத்தின் சாராம்சம். இது தேவ ஞானம். மனுஷ ஞானத்தை வச்சு நாங்க பேச முடியாது, பிரசங்கம் பண்ணுங்க. தேவ ஞானம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ தேவ ஞானத்தை கொண்டு அவருடைய ஆவியினால் பலப்படுத்தப்பட்ட ஒரு வசனம், ஆவியின் பலத்தினால் உறுதிப்படுத்தப்பட்ட, ஆவியினாலும் பலத்தினால் அப்படிப்பட்ட தேவ ஞானத்தை நாங்க உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறது. அப்போ அந்த தேவ ஞானம் உங்கள்கிட்ட இருக்குதா? வேத அறிவு உங்களுக்கு இருக்குதா? இல்ல 20 வருஷமா பைபிள் அப்படி அழகா தூக்கிட்டு வரீங்க, ஒண்ணுமே இதுல இருக்கிற ஒண்ணுமே தெரியல உங்களுக்குன்னா நோ யூஸ், நோ யூஸ். நீங்க தெய்வ மகிமையை அறிந்து கொள்ள முடியாது, உங்க மூலமா மக்களும் அறிந்து கொள்ள முடியாது. அப்போ உங்க வாயிலிருந்து பேசும்போது கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது. புறப்படலாகாத தூஷணம் என்று பைபிளுக்கு. உதடுகள்ல சுத்த சொற்கள் வரணுமா? விசுவாசமான வார்த்தை வாயிலிருந்து வருது. கேட்பவர்களுக்கு பக்தி உறுதி உண்டாகத்தக்க வார்த்தை பேசும். அதான் இங்க தேவ ஞானம். வாயை திறந்த வசனம் வரணும். நீங்க சாதாரணமா பேசுவீங்க, அங்க ஒரு ஆள் தேவையோட இருப்பான், அந்த வார்த்தை உங்களுக்கு தேவை. தீர்க்க தரிசனமா சில நேரம் உங்க மூலமா கர்த்தர் பேசுவார், வெளிப்பாடுகளை கர்த்தர் பேசுவார். ஒரு வசனத்தை தான் நீ சொல்லுவ, அந்த வசனம் அவனுக்கு ஆறுதலா. அவன் வாழ்க்கை எத்தனையோ பேர் இந்த வசனத்தினால தொடரப்பட்டிருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுதான் தேவ ஞானம். கல்விமானி நாவை போல நம்முடைய நாவை மாற்றுவார், ஏற்றவனுக்கு ஏற்ற பிரதித்தரம் சொல்லும்படி கல்விமானி நாவை போல. அப்ப எப்படி மகிமை வெளிப்படும்? தேவ ஞானம் உங்களிடத்திலிருந்து வெளிப்பட்டால், வேத வசனத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்ட ஞானம் வெளிப்பட்டால், அதன் மூலமாய் மக்கள் பேச்சு பிரசங்கத்தின் மூலமாக சுவிசேஷத்தை நீங்க அறிவிக்கிறதுனால, வேத வசனத்தை பிரசங்கம் பண்ணினதுனால, மக்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறதுனால தேவ மகிமை வெளிப்படும். மக்கள் தேவ மகிமை வெளியரங்கமாகும், மக்கள் அதெல்லாம் அறிந்து கொள்வாங்க. 7வது காரியம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6:20, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். God paid a great price for you, so use your body to honor God. உங்கள் சரீரத்தினாலே நீங்க தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த சரீரத்தை ஆண்டவர் இரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து வாங்கிவிட்டார். நீங்கள் உங்களுக்குரியவைகள், உங்கள் சரீரம் உங்களுக்குரியவைகள் அல்ல, தேவனுக்குரியவை. அப்ப இந்த சரீரத்தினாலே நீங்க பரிசுத்தமா வாழ்ந்தா, பைபிள்ல இங்க சொல்லியிருக்குல்ல, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாது இருக்கிறீர்களோ? நீங்களே தேவனுக்கு ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்ல. ஒருவன் தன் ஆலயத்தை கெடுத்தால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களிடத்தில் வாசமாய் இருக்கிறார் என்றும் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வாசமாய் இருக்கிறார் என்று அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம் கடமை. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். இப்ப தேவாதி தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆலயம் இந்த சரீரம். இந்த சரீரம் தீட்டுப்படக்கூடாது, இந்த சரீரம் குற்றப்படக்கூடாது, இந்த சரீரம் கரைவிடக்கூடாது. அப்படி இந்த சரீரத்தை நீங்க பரிசுத்தமா காத்துக்கொண்டு, உங்க கண்ணை, உங்க சிந்தனை, உங்க கண்ணு, உங்க காது, உங்களுடைய வாய், உங்களுடைய கைகள், உங்களுடைய இருதயம், உங்களுடைய உணர்வுகள், நினைவுகள், கால்கள், நடக்கைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் காத்துக்கொண்டா, இதன் மூலமாய் ஆண்டவரை நீங்க மகிமை. இது ஆண்டவருடைய சரீரம்.
ஆண்டவருடைய சரீரம். உங்களுக்குரிய ஏதாவது ஒன்று அழுக்கா இருக்கலாம், தேவனுக்குரிய ஒன்று அழுக்கா இருக்கலாமா? தேவனுக்குரிய ஒன்று அசுத்தமா இருக்கலாமா? தேவனுக்குரிய ஒன்று தீட்டா இருக்கலாமா? அப்போ இவைகளை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி காட்டினால் இவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்ப ஆண்டவருக்குரியவர்கள் இவங்க. இவங்க பார்வை வித்தியாசமா இருக்கும், அவங்க பேச்சு வித்தியாசமா இருக்கும், நடக்க வித்தியாசமா இருக்கும், வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். அப்போ உங்கள் சரீரத்தை நீங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு உங்களை காண்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் வெளிப்படும். அப்போ உங்கள் சரீரத்தினாலே நீங்கள் தேவனுடைய மகிமையை செய்யலாம், வெளிப்படும். அப்போ கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், சகல ஜனங்களும் அதை காண்பார்கள் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. எப்படி ஆண்டவர் அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிறார்? தேவ மகிமை, கர்த்தருடைய மகிமை எப்படி வெளியரங்கமாகணும்? ஒண்ணு, அவருடைய சிருஷ்டிகள், அண்ட சராசரங்களை அவர் சிருஷ்டித்திருக்கிறார். இந்த சிருஷ்டிகள் மூலமாக வானம், பூமி, ஆகாய விரிவு எல்லாவற்றின் மூலமாக அதை பார்க்கிற ஜனங்கள் கர்த்தருடைய மகிமையை அறிந்து கொள்றாங்க. இரண்டாவதாக, அவருடைய மகிமைக்காக நாட்டின நீதியின் விருட்சங்களா நாம வாழ்ந்து காண்பிக்கும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீதி உள்ள வாழ்க்கையா இருக்கும்போது அந்த நீதி உள்ள வாழ்க்கையை பார்க்கிற ஜனங்கள், மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையை பார்க்கிற ஜனங்கள் தேவனுடைய மகிமை அறிந்து கொள்வார்கள். மூன்றாவதாக, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக அச்சாரமாக நாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற ஜனங்கள் ஆவியில் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காண்பிக்கும் போது, ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காண்பிக்கும் போது, அவர் நமக்குள்ள தந்த வரங்களை பயன்படுத்தும் போது, அவர் நமக்குள்ள தந்த கனிகளை வெளிப்படுத்தி காண்பிக்கும் போது, இந்த பரிசுத்த ஆவியான நம்ம மேல முத்திரையாய் அச்சாரமாய் இருக்கிறத மக்கள் காணும் போது, இந்த தானியேலை பற்றி சொல்லி விசேஷித்த ஆவி உடையவன், இந்த ஸ்பெஷல் ஸ்பிரிட் என்று பரிசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள்ள இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு அவனுக்குள்ள இருந்த ஆவியில ஒரு வித்தியாசத்தை உலகம் கண்டுபிடிச்சு, உங்களுக்கு மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்து கிரியை செய்யறத உலகம் பார்க்குதா? அப்போ ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள், தேவனுடைய மகிமை அறிந்து கொள்வார்கள். நாலாவது, பாடுகளை நம்ம ஏற்றுக்கொண்டு பாடுபடும் சிந்தை, பாடுகளை சகிக்கிற சிந்தை, பாடுகளை மேற்கொள்ளும் சிந்தை, பாடுகள் நடுவுகளை படிப்பினைகளை கற்றுக்கொள்ளுகிற சிந்தனை நமக்குள்ள இருந்தால், இயேசுவின் பாத உலைகளத்திலே காய்ச்சப்பட்ட பிரகாசமான பாதங்களை போல அப்போஸ்தலருடைய பாடுகள், இதெல்லாம் நமக்கு முன்மாதிரியா இருக்கிறது. மிஷனரிகளுடைய பாடுகள் நமக்கு முன்மாதிரியா இருக்கு. பாடுபடும் சிந்தனை, பாடுபடுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும்போது தேவனுடைய மகிமையை காண ஆண்டவர் இப்படிப்பட்ட பாதையின் வழியாக கடந்து போகிற எல்லாருக்கும் நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடிக்கிறது. ஐந்தாவது, பிதாவின் மகிமையை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினது போல நம்முடைய பரம தகப்பனுடைய மகிமையை, அவரால ரீஜெனரேட் பண்ணப்பட்ட, ரீபர்த், மறுபடியும் பிறந்த, மறுபிறப்படைந்த நாம், கிறிஸ்துவுக்குள் பிறந்த நாம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். நம்ம மூலமா தான் வெளியரங்கமாவார். நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று ஆண்டவர் சொல்றார். ஆறாவது, ஞானம், ரகசியம், ஞானம், வேத வசனம், ரகசியம், ஞானம். இந்த வேத அறிவு நமக்குள்ள இருந்து இந்த வேத வசனத்தை நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது மட்டுமல்ல, இதை மற்றவர்களுக்கு நாம் உபதேசிக்க பாபர் கட்டளையில சொல்லப்பட்ட பிரகாரம் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க, நான் உங்களுக்கு உபதேசத்தை எல்லாவற்றையும் அவர்கள் கடைபிடிக்கும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் ஆண்டவர் சொன்னார் அல்லவா? அப்படி நீங்க வேத வசனத்தை உங்களிடத்திலிருந்து வெளிப்படுத்தும் போது இந்த ஞானம், தேவ ஞானத்தை அவர்களும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், பேச்சினாலும் பிரசங்கத்தினாலும். ஏழாவது காரியம், நம்முடைய சரீரத்தினால இந்த சரீரத்தை பரிசுத்தமா காத்துக்கொண்டு இந்த சரீரத்தை, நம்முடைய அவயங்களை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி ஆண்டவருடைய மகிமை நம்முடைய சரீரத்திலிருந்து வெளிப்படும்படி நாம் செய்யும் போது உலகத்தின் ஜனங்கள் அவருடைய மகிமையை வெளியரங்கமாய் காணும்படி கர்த்தர். அப்போ இந்த 7 காரியங்கள் தான் கர்த்தருடைய மகிமையை வெளியரங்கமாய் காட்டக்கூடியவைகள். கண்களை மூடி முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கையில உங்க மகிமை வெளிப்படணும் ஆண்டவரே. முதலாவது உங்களுடைய மகிமையை நான் அறிந்து கொள்ளணும். இரண்டாவது, என் மூலமாக உலக மக்கள்
உம்முடைய மகிமையை வெளியரங்கமா அறிந்து கொள்ளச்சு. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிக்கிட்டு எல்லாரும் சோமனும். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவே. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய மகிமை வெளியரங்கமாகும். பூமியின் வம்சங்கள் எல்லாம் அதை காணும். சகல ஜனங்கள் அதை அறிந்து கொள்வார்கள். 7 காரியங்கள் 7 விதமாக உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற சிருஷ்டிப்பின் மூலமாக, ரட்சிக்கப்பட்ட எங்கள் மூலமாக, பரிசுத்த ஆவியின் மூலமாக, திருவசனத்தின் மூலமாக, உபத்திரவப்படுகிற எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, எங்கள் சரீரத்தின் மூலமாய் உம்முடைய மகிமையை நீர் வெளிப்படுத்த விரும்புகிறீர். ஆண்டவரே, என்னை பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறேன். என் மூலமாய் உம்முடைய மகிமை பூமியில் வெளியரங்கமாகணும். நீ யார் என்பதை உலகத்தின் மக்கள் அறிந்து கொள்ளணும். உம்முடைய வல்லமை அறிந்து கொள்ளணும். உம்முடைய மகிமை அறிந்து கொள்ளணும். உம்முடைய பிரசன்னத்தை அறிந்து கொள்ளணும். உம்முடைய வார்த்தையை அறிந்து கொள்ளணும். உம்முடைய விடுதலையை மக்கள் அறிந்து கொள்ளணும். உம்முடைய ரட்சிப்பை அறிந்து கொள்ளணும். உம்முடைய பரலோக ராஜ்யத்தை எங்கள் மூலமாய் மக்கள் அறிந்து கொள்ளணும். நீ நியாய தீர்ப்பு செய்கிறவர் என்பதை உலகம் அறியணும். உம்மை உலகத்திற்கு எடுத்து காண்பிக்க எங்களை நீ பயன்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லு. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா. ஊராதரபலப சந்தரபலதரபலபா ஊரிதிரிபல கபரதரபலதுரி அந்தனமா ரிபதரபலப சகடதரபலதரபலபா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு 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 நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான அந்த காலை வேளையிலே நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். உம்முடைய மகிமை வேற ஒருவருக்கு நீர் கொட மாட்டீர். உம்முடைய மகிமையை நாங்க பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகிமையை நாங்க உலகத்துக்கு எடுத்து காண்பிக்க, உலகம் உம்முடைய மகிமையை வெளியரங்கமாய் காண எங்களை ஒரு கருவியா நீர் பயன்படுத்தும். எங்களை ஒரு கருவியா பயன்படுத்தும். அதுக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்மால சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள் நாங்க. என்ன நோக்கத்துக்காக எங்களை படைச்சீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி உம்முடைய மகிமையை நாங்கள் வெளிப்படுத்துகிறதா. எதற்காக எங்களை ரட்சித்தீரோ அந்த ரட்சிப்பின் மூலமாக ரட்சிப்பு நிறைவேற நாங்கள் பிரயாசப்பட்டு அதன் மூலமாக நாங்கள் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தணும். பரிசுத்த ஆவியை பெற்ற நாங்க வரங்களை வல்லமையை பயன்படுத்தி கனிகளை வெளிப்படுத்தி எதற்காக எங்களை அபிஷேகித்தீங்களோ அந்த நோக்கம் நிறைவேற வாழ்ந்து அதன் மூலமாய் உடைய மகிமையை வெளிப்படுத்த எங்களுக்கு இருப்பதாக. பாடுபடும் சிந்தையோடு எங்களுக்கு வருகிற பாடுகளை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொண்டு சகித்து, பாடுகளை நாங்கள் பின்வாங்கி போகாம, பாடுகளை உம்மை விட்டு விலகி போகாம, உம்மை மறுதலிக்காம நின்று நாங்கள் பாடுபடுவதின் மூலமாக உம்முடைய மகிமை வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தரும்படி ஒப்புக்கொடு. வேத வசனமாகிய ரகசியம் எங்களுக்கு வெளிப்படும். தேவ ஞானம் எங்களுக்கு வெளிப்படுத்தும். நாங்கள் பேச்சிலும் பிரசங்கத்திலும் அந்த ஞானத்தை வெளிப்படுத்தி வேத வசனங்களை வெளிப்படுத்தி உம்முடைய மகிமையை மக்களுக்கு அறிவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா.
எங்கள் சரீரத்தினால உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய மகிமை வெளிப்படுத்த எங்கள் சரீரத்தை பரிசுத்தமா காத்துக்கொண்டு, எங்கள் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி பரிசுத்த அவயங்களாய் நாங்கள் காத்துக்கொண்டு அதன் மூலமா என்னுடைய மகிமை வெளிப்படுத்த கிருபைதான். தொடர்ந்து எங்களோடு இருங்க. எங்கள் ஆவிக்குரியவர்களா நீங்க காத்துக்கொள்ளுங்க. கரைதரையற்ற பரிசுத்தவன்களா பிதாவுக்கு முன்னால் எங்களை நிலைநிறுத்துங்கப்பா. தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோட எங்களை நடத்தும். மறுபடியும் நாங்கள் சந்திக்கு வரைக்கும் காத்துக்கொள்ளும். பிரசங்கம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதம். இன்றைக்கு ஆராதனையில கலந்து கொண்டிருக்க எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வாதம். யாராவது புதிதாக எங்காவது வந்திருப்பார்கள் என்ன, அவர்களுக்கு இந்த வசனங்கள் புரியும்படி செய்யும். உம்முடைய மகிமை அவர்களும் காணும்படி செய்யும். அவர்கள் அங்க அவைகள் உள்ள பலவீனங்கள் எடுத்து போடும். அவர்களுக்கு நடக்க வேண்டிய அற்புதங்களை நடப்பித்துத்தான் ஜீவன் உள்ள தேவன் என்பது நிறுவி தேவ பிரசனம் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யும். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி மீட்புற செய்யுமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் என்றும் இந்த சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருந்து வழி நடத்தி காப்பதாக, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர்.